இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுள் நம் அனைவருக்கும் பலவித நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் நன்றி கூற நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நன்றி என்பது நமது இதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நன்றி என்ற வார்த்தையை நாம் எப்போது பயன்படுத்துவோம் என்றால், நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கும் போதும், நாம் எதிர்பார்க்காத பொருட்கள் நமக்கு கிடைக்கின்ற போதும் தான். நம்மிடம் இல்லாத பொருட்கள் நம்மிடம் இருப்பதாக நினைத்து கொண்டு நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம் என்றால், அது நமக்கு இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். நன்றியுணர்வை எப்பொழுதும் வெளிப்படுத்தினோம் என்றால், நம் மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களால் தான் நிறைந்திருக்கும். அவ்வாறு நம் மனம் நேர்மறையான எண்ணங்களால் நிரப்பப்படுகின்ற போது நாம் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நம்முடைய வாழ்வில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயற்கையிடமிருந்தும் இறைவனிடமிருந்தும் இலவசமாக பலவற்றை பெற்று மகிழ்கின்றோம். அதன் காரணமாக நமது நன்றியுணர்வை இயற்கைக்கும் இறைவனுக்கும் எப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பணம் கொடுத்து கடையிலிருந்து நாம் பெறும் பொருட்கள் கூட இறைவனிடமிருந்துதான் வருகின்றது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நன்றியுணர்வை வெளிப்படுத்தும் மனிதர்கள் தங்களின் துன்பம் மற்றும் வேதனைகளுக்கு மத்தியிலும் மகிழ்வுடன் வாழ்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் நன்றியுள்ள மனிதர்களாக வாழ நம்மை பயிற்றுவிப்போம். நன்றி உணர்வை கொண்டிருப்பவர்கள் தங்களின் வாழ்வில் எதிர்மறையான செயல்கள் நடக்கின்ற போதும் நேர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்துவதோடு அந்த சூழ்நிலையையும் அவர்களால் மாற்றி அமைக்க முடிகின்றது. எனவே நாமும் அவ்வாறு நமது வாழ்வை அமைத்துக் கொள்வோம். சில நிமிடங்கள் முந்தி பிந்தி பிறந்த இரட்டை பிள்ளைகளை மிகவும் சிரமப்பட்டு வளர்த்தனர் அந்த பெற்றோர். ஏழ்மையின் விளைவுகளை பிள்ளைகள் உணராதிருக்க அவர்கள் நிறைய தியாகங்களை செய்தனர். எதிலும் எந்த பாகுபாடோ வேறுபாடோ இல்லாமல் அவர்களை வளர்த்து வந்தனர். படிப்பில் கெட்டிக்காரர்களாக இருந்த இரட்டையரை உற்சாகப்படுத்தி பள்ளி இறுதித் தேர்வை மிகச் சிறப்பாக எழுத வேண்டும் என்று தூண்டிக்கொண்டே இருந்தனர் அவர்களின் பெற்றோர். பள்ளி இறுதித் தேர்வில் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று தேறினான் மூத்தவன். 2வது இடம் இளையவனுக்கு கிடைத்தது. முதல் 2 இடங்களை பெற்ற மாணவர்கள் இரட்டையர்கள் என்று அறிந்ததும் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியினர் அனைவரும் திரண்டு வந்தனர். உங்களின் வெற்றிக்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கு, எல்லா பெருமையும் எங்கள் பெற்றோரைத்தான் சாரும். இத்தனை தியாகங்களை செய்து அவர்கள் எங்களை வளர்த்திருக்காவிட்டால் எங்களால் எதையும் சாதித்திருக்க முடியாது என்றான் மூத்தவன். அதே கேள்வியோடு அவர்கள் இளையவனை அணுகினர். எங்க அப்பா அம்மா எதையும் பெருசா கிழிக்கல, நான் படிச்சேன், மார்க் வாங்கினேன் என்று சொன்னான். இதனை கணவனிடம் சொல்லி சொல்லி அழுதாள் அந்த தாய். 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி தானே வளர்த்தோம், எதிலாவது ஓரவஞ்சனை செய்திருப்போமா? ஒருவனுக்கு கொடுத்ததை அடுத்தவனுக்கு இல்லை என்று சொல்லி இருப்போமா? எங்க நம்ம 2வது பிள்ளை மட்டும் இப்படியெல்லாம் சொன்னான் என்று அழுதாள். அதற்கு அந்த தந்தை, 2 பிள்ளைகளில் ஒருவன் நன்றி கெட்டவனாக இருந்தால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அது நமது தவறு இல்லை என்று சொன்னாராம். ஒரே வீட்டில் ஒரே பெற்றோரால் வளர்க்கப்பட்ட 2 பிள்ளைகளில் ஒருவன் பெற்றோர் செய்த தியாகங்களை எண்ணி எண்ணி மகிழ்ந்து மனதார நன்றி கூறினான். இன்னொருவன் நன்றி மறந்து வாழ்ந்தான். இவர்களில் எத்தகையவர்களாக நாம் வாழ விரும்புகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நன்றி மறவாது நன்மைத்தனங்களை மட்டும் செய்து வாழ நம்மை பயிற்றுவிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நன்றியுடையவர்களாக வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தீர்களா? உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இன்று நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தீர்களா? குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய்.
அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். இன்று நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தீர்களா? என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இன்று நீங்கள் மற்றவர்கள் துன்பத்தில் பங்கெடுத்தீர்களா? மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். இன்று நீங்கள் பெற்ற நன்மைகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறினீர்களா? எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். செவிகளை என் பால் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும். வலிமை மிகு கோட்டையாய் நீரிருந்து என்னை பாதுகாத்தருளும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையில் இருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகவும் அடைக்கலமாகவும் இருந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பக் குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தாம் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவருடைய சொற்களுக்காக நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு அவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு ஆண்டவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் ஆண்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம்.
நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 40 முடிய. பதிலுரை பாடல் திருப்பாடல் 66, இறை வார்த்தைகள் 8 முதல் 9, 16 முதல் 17 மற்றும் 20 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். இதிலிருந்து தந்தையை எவரேனும் கண்டுள்ளார் என பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே தந்தையை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரேனும் உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் அனைவரும் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுத்து வாழவும் இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்வாக்கவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள
உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா. இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் 23. புனித அடால்பர்ட். பொஹேமியாவின் இளவரசரான ஸ்லாவனி ஸ்டோராசிஸ்லாவா பெற்றோருக்கு கிபி 956 ஆண்டு பிறந்தார் அடால்பர்ட். சிறுவயது முதலே அறிவு கூர்மையோடு விளங்கிய இவர் மேக்டர்பர்க் மறைமாவட்ட ஆயர் அடால்பர்ட்டிடம் கல்வி பயின்று ஆன்மீக வாழ்வில் வளர்ந்தார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய அடால்பர்ட் தன் பெற்றோரின் அனுமதியோடு குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார். மக்களிடம் நெருங்கிய உறவு கொண்டு ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்தந்தை அடால்பர்ட் கிபி 982 ஆண்டு பிப்ரவரி 10 பிராக் மறைமாவட்ட ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். நற்செய்தி அறிவித்ததற்காக பொஹேமிய அரசன் 2ஆம் பொலாஸ்லாசினால் துன்புறுத்தப்பட்ட ஆயர் அடால்பர்ட் தன் ஆயர் பதவியினை துறந்து ரோமை சென்று புனித அலெக்சிஸ் ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தின் துறவியானார். மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிப்பதில் ஆர்வம் கொண்ட அடால்பர்ட் திருத்தந்தையின் அனுமதி பெற்று பொமெரேனியா, போலந்து, ஹங்கேரி போன்ற நாடுகளில் ஆண்டவரின் பணிகளை மேற்கொண்டார். திருத்தந்தை கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப புரூசியா நாட்டிற்கு சென்று மக்களுக்கு இறைபணிகளைச் செய்த அடால்பர்ட் கிபி 997 ஆண்டு ஏப்ரல் 23 கிறிஸ்துவ மறையின் எதிர்ப்பாளர்களால் கொலை செய்யப்பட்டார். ஆயராக பணிகளைச் செய்து நற்செய்தி அறிவிப்பதற்காக துறவியான அடால்பர்ட்டினை திருத்தந்தை சில்வஸ்டர் கிபி 999 ஆண்டு புனிதராக உயர்த்தி போலந்து, பொஹிமியா, ஹங்கேரி நாடுகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித அடால்பர்ட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அயல் நாடுகளில் நற்செய்தி பணி செய்கின்ற குருக்களுக்காகவும் அவர்களது இறைபணிக்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்குள்ள நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம். இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்திலே தூங்கப் போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்திலே பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் மன்றாடுவோமா? எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, குடும்பமாக மனிதனை நீர் படைத்தீர். அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர். ஆமேசுவே, திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தினுடைய மேன்மையை நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு சுயநலத்தினால், பலவிதமான கௌரவ பிரச்சனைகளினால், தான் பெரியவன் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன. இந்த அவல நிலையை, இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஐயா. குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாய் கேட்கிறோம். இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய, உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவில் எங்களுக்கு தாரும். பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும். அவர்கள் மனமாறி மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு கண்ணீரோடும் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே.